வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். வீட்டு விலையில் இந்திய முஸ்லிம்களுக்கு 5 விழுக்காடு கழிவா? பினாங்கு அரசின் முடிவு மறுபரிசீலனை. மடானி வீடமைப்பு திட்டத்தின் கீழ் வீடுகளை வாங்குவதற்கு இந்திய முஸ்லிம்களுக்கு விசேஷமான முறையில் 5 விழுக்காடு கழிவு வழங்கும் பினாங்கு மாநில அரசின் முடிவுக்கு பலத்த கண்டனம் எழுந்திருப்பதைத் தொடர்ந்து அந்த முடிவை பினாங்கு மாநில அரசு மறுபரிசீலனை செய்யும் என்று பினாங்கு ஜாசிகா தலைவர் ஸ்டீவன் சிம் அறிவித்துள்ளார். இந்திய முஸ்லிம்களுக்கு மட்டும் 5 விழுக்காடு கழிவு வழங்கப்படுவது மூலம் பினாங்கு மாநில அரசு இனவாத நடவடிக்கையில் ஈடுபடுகிறது என்றும் பாராபட்சம் காட்டுகிறது என்றும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறது என்றும் சமூக வலைதளங்களில் பரவலாக கண்டனம் எழுந்ததைத் தொடர்ந்து அந்த முடிவு மறுபரிசீலனை செய்யப்படும் என்று ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படும் கட்சி என்ற முறையில் இனம் மதம் வேறுபாடின்றி அனைத்து மலேசியர்களுக்கும் நீதி மற்றும் நலன் சார்ந்த கொள்கைகளை ஜாசிகா எப்போதும் ஆதரித்து வருகிறது என்று ஸ்டீவன் சிம் குறிப்பிட்டார். இந்த விஷயத்தை நான் பினாங்கு முதலமைச்சர் சோகோன்யோவுடன் விவாதித்தேன். இந்த பிரச்சினையை மாநில அரசின் ஆட்சிக்குழுவில் மறு ஆய்வுக்கும் மறு விவாதத்திற்கும் கொண்டு வருவதற்கு முதலமைச்சர் ஒப்புக்கொண்டார் என்று மனிதவள அமைச்சருமான ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். பினாங்கு மாநில அரசாங்கம் சமூக நீதியின் கொள்கைகளை தொடர்ந்து நிலைநிறுத்துவதும் ஒவ்வொரு மலேசியருக்கும் சொந்தமாக வீடு வைத்திருக்கும் உரிமை பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதும் முக்கியம் என்று ஸ்டீவன் சிம் இன்று வெளியிட்ட ஓர் ஊடக அறிக்கையில் கூறினார். பினாங்கில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை வாங்குவதற்கு இந்திய முஸ்லிம்களுக்கு வீட்டு விலையில் 5 விழுக்காடு கழிவு வழங்கப்படும் என்று கடந்த வியாழக்கிழமை பினாங்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்புக்கு மனித உரிமை வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் கடுமையாக சாடியிருந்தார். பினாங்கு அரசின் நியாயமற்ற அக்கொள்கை கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள சமத்துவ கோட்பாடுகளை கீழறுக்கும் வகையில் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கும் சமயத்திற்கும் சாதகமாக அமைந்துள்ளது என்று ராஜேஷ் கூறியிருந்தார். வீட்டு விலையில் இந்திய முஸ்லிம்களுக்கு மட்டுமே 5 விழுக்காடு கழிவு என்றால் இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள், பஹாய் மற்றும் சீக்கியர்களை ஓரங்கட்டுவதா என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். பூச்சோங்கில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் எதிரே நிறுத்தப்பட்டிருந்த 4 ட்ரெய்லர்களில் ஏற்பட்ட பயங்கர தீ பின்னர் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினரால் முழுமையாக அணைக்கப்பட்டது. நேற்று இரவு 9:48 மணிக்கு அவசர அழைப்பு பெறப்பட்டதைத் தொடர்ந்து சைபர் ஜெயா, பூச்சோங் மற்றும் ஸ்ரீகம்பாங்கான் நிலையங்களைச் சேர்ந்த மொத்தம் 25 தீயணைப்பு வீரர்கள் பூச்சோங்கில் உள்ள ஜாலான் உத்தமா டி அல்பினியா பூச்சோங் என்ற இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ட்ரெய்லர்கள் 95% எரிந்துவிட்டதாகவும் அந்த ட்ரெய்லர்களின் பதிவு எண்ணை புலனாய்வு பிரிவினரால் அடையாளம் காண முடியவில்லை என்று தீயணைப்பு மீட்பு படை பேச்சாளர் தெரிவித்தார். கொலக்கில்லான் துறைமுகத்திற்கு அருகில் தஞ்சோங் ஹரப்பான் கடற்பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை இயந்திர படகு ஒன்று கவிழ்ந்த சம்பவத்தில் அதில் பயணித்த அனைவருமே பாதுகாப்பு ஜாக்கெட் அணியவில்லை என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று வடக்கில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி எஸ் விஜயராவ் தெரிவித்தார். அந்த இயந்திர படகை அதன் உரிமையாளரே செலுத்தியிருக்கிறார். கடல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்கள் கட்டாயமாக பாதுகாப்பு ஜாக்கெட் அணிந்திருக்க வேண்டும் என்று தாம் பலமுறை வலியுறுத்தி வந்ததையும் விஜயராவ் சுட்டிக்காட்டினார். சம்பந்தப்பட்ட இயந்திர படகு கவிழ்ந்ததில் ஒரு சிறார் உட்பட 3 உயிரிழந்த வேளையில் கணவன் மனைவி இருவர் காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் இன்று செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசுகையில் விஜயராவ் மேற்கண்டவாறு கூறினார். இந்த நாட்டில் உள்ள மலாய்க்காரர்களை ஒரு பெரிய குடையின் கீழ் பாதுகாப்பதற்கு செயலாக்க திட்டத்தை அறிவித்திருக்கும் முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமதுவின் செயலானது மலாய்க்காரர்களை முட்டாளாக்கும் தந்திரமாகும் என்று அமனா கட்சியின் ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் முகமது நஜ்ருடின் நஹருடின் வர்ணித்துள்ளார். மலாய்க்காரர்களை பாதுகாக்கப் போவதாக கூறி அவர்களை அதல பாதாளத்தில் தள்ளுவதற்குதான் துன் மகாதீர் வியூகம் வகுக்கிறார் என்று டாக்டர் நஜ்ருடின் தெரிவித்துள்ளார். துன் மகாதீரின் பெரிய குடை திட்டம்
சுதந்திரத்திற்கு முன்பு மலாய்க்காரர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த இருளடைந்த பாதைக்கு திரும்ப கொண்டு செல்வதற்கே வித்திடும். நடைமுறைக்கு சரிப்பட்டு வராது என்று அவர் குறிப்பிட்டார். மலாய்க்காரர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் அரசியல் அணுகுமுறை அவர்களை முட்டாளாக்கும் முயற்சியாகும். கூட்டு விவேகத்தன்மையில் ஆரோக்கியமான போட்டா போட்டிக்கு வழிவிடாமல் மலாய்க்காரர்களை முடக்கிவிடும் என்று டாக்டர் நஸ்ருடின் எச்சரித்தார். 2 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 உயிரிழந்தனர். இச்சம்பவம் நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் பஹாங் ஜிராந்தோட் ஜாலான் ஜிராந்தோட் ஃபேரியில் நிகழ்ந்தது. புரடுவா பேசா காரும் டொயோட்டா ஆல்ஃபாட் வாகனமும் இந்த விபத்தில் சம்பந்தப்பட்டிருந்ததாக பஹாங் மாநில தீயணைப்பு மீட்பு படை இலாகா இயக்குநர் முகமது ரசாம் தாஜா ரஹீம் தெரிவித்தார். புரோடுவா பேசா காரில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 17க்கும் 26க்கும் இடைப்பட்ட வயதுடைய 3 ஆண்களும் 2 பெண்களும் இதில் உயிரிழந்தனர். 2 காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி உயிரிழந்த வேளையில் இதர 3 வெளியே தூக்கி எறியப்பட்டுள்ளனர் என்று முகமது ரசாம் குறிப்பிட்டார். சமூக வலைத்தளங்களில் பெரும் வைரலான பேரங்காடி முன்புறம் மனைவி வைத்திருந்த தள்ளுவண்டியில் உள்ள பொருட்களை எடுத்து தூக்கி எறிந்து கணவன் வாய் சண்டையில் ஈடுபட்டு ரகளை புரியும் காட்சி வெறும் நடிப்பாகும் என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கணவன் ஆவேசமாக மனைவியை திட்டுவதும், கோபத்தை அடக்க முடியாமல் பொருட்களை தூக்கி எறிந்து மனைவியிடம் எகிரி பாய்வதும், ஆவேசமிக்க கணவனை இருவர் ஓடி வந்து தடுப்பதும் ஆகியவற்றை உள்ளடக்கிய அந்த காட்சி பலரின் கவன ஈர்ப்பாக மாறியது. எனினும் அது உண்மையான சண்டையல்ல, மாறாக எஸ்தி ரோஷா மாட் என்ற பேரங்காடியை பிரபலப்படுத்தும் நோக்கில் இருவர் நடித்தனர். அந்த காணொளி கணவன் மனைவிக்கும் இடையிலான ஒரு சண்டையைப் போல் சித்தரிக்கப்பட்டு சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டது என்று அந்த பேரங்காடியின் உரிமையாளரும் பிரபல நடிகருமான டத்தோ ரோஷாம் நோர் விளக்கம் அளித்துள்ளார். தற்போது இணையம் வழி மேற்கொள்ளப்படும் மின்னியல் சிகரெட் மற்றும் வேப் விற்பனைகளை கண்காணிக்குமாறு மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையமான MCMCக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபசில் தெரிவித்தார். மக்களுக்கு, குறிப்பாக இளம் வயதினருக்கு தீங்கு விளைவிக்கும் பல வகையான வேப் விற்பனை நடவடிக்கைகள் தற்போது இணையம் வழி நடந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் தாக்கல் செய்யும் பொருட்டு வேப் விற்பனை குறித்த முழு அறிக்கையை MCMC மூலம் தனது அமைச்சு தயாரிக்கும் என்று டத்தோ ஃபாமி தெரிவித்தார். சபா மாநில சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படும் வேளையில் தேர்தலை எதிர்கொள்வதற்கு சபா மக்கள் கூட்டணியான GRS முழுமையாக தயாராகி வருவதாக அந்த கூட்டணியின் தலைவரும் சபா முதலமைச்சருமான ஹஜிஜி நோர் அறிவித்துள்ளார். தேர்தலுக்கு முன்னதாக GRS கூட்டணியின் தேர்தல் கேந்திரத்தை வலுப்படுத்த அதன் தொகுதிகள் முழுவதும் தொடர் பயிற்சி அமர்வுகளை நடத்தியுள்ளதாக ஹஜிஜி நோர் கூறினார். இருப்பினும் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்குள் தொகுதி ஒதுக்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை இன்னும் நடத்தப்படவில்லை என்று அவர் விளக்கினார். 4 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் கார் ஒன்று ட்ரெய்லர் லாரியுடன் மோதியதில் காரை செலுத்திய நபர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 3 மணியளவில் லிபேஸ் ஜாலான் லிபேஸ் மொராப்போ சாலையின் 24வது கிலோமீட்டரில் கம்போங் சிப்ராங் ஜிலாய் பாடாங் தெங்கு அருகில் நிகழ்ந்தது. இதில் 34 வயது முகமது அஃபீஃப் முகமது கசாலி என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அடையாளம் கூறப்பட்டது என்று லிபேஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் இஸ்மாயில் மான் தெரிவித்தார். உணவு மற்றும் பானத்துறையில் ஈடுபட்டுள்ள குறு மற்றும் சிறு வணிகர்கள் சிறப்பு அனுமதி பெறாமல் மானிய விலையில் கிடைக்கும் திரவமய பெட்ரோலிய எரிவாயுவான LPG சிலிண்டர்களை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2021ஆம் ஆண்டு விநியோக கட்டுப்பாட்டு விதிமுறைகள் தொடர்பான திருத்தங்கள் வரும் அக்டோபர் மாதம் தீர்க்கமாக முடிவு செய்யப்படும் வரை இந்த அனுமதி அமலில் இருக்கும். சம்பந்தப்பட்ட வணிகர்கள் சிறப்பு அனுமதி பெறாமல் தொடர்ந்து மானிய விலையில் கிடைக்கும் திரவமய பெட்ரோலிய சிலிண்டர்களை பயன்படுத்தலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மிக பழமை வாய்ந்த ஆலயங்களில் ஒன்றான 175 ஆண்டு கால வரலாற்று சிறப்பை கொண்ட
பேரா பகன்சராய் கொலும்பங் தோட்டத்தில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கடந்த மே 31ஆம் தேதி சனிக்கிழமை தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. 149ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவையொட்டி கடந்த மே 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. இவ்விழாவின் உற்சவ நிகழ்வாக 2025ஆம் ஆண்டுக்கான தீமிதி திருவிழாவை இத்தோட்டத்தில் முன்பு வாழ்ந்த குடும்பங்களின் தலைமுறையினர் ஆதரவுடன் ஆலய நிர்வாகத்தினர் முன்னெடுத்து நடத்தினர். மகாபாரத கதையை தழுவிய பல நிகழ்வுகளை நடைமுறையில் செய்து அந்த மகா காவியத்திற்கு உயிரோட்டம் கொடுத்து 18 நாட்களுக்கு கதையாக வாசித்து அதில் வரும் கதாபாத்திரங்கள் காட்சிகள் ஒரு நிகழ்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஏற்பாடு செய்து அந்த கதையில் வரும் முக்கிய நிகழ்வான துரியோதனன் படுகளம்தான் இத்திருவிழாவின் உற்சவமாகும். தோட்டத்து மக்களுக்கு மகாபாரத கதையும் குறிப்பாக திரௌபதியம்மன் வரலாறும் அவருடைய தோற்றமும் நன்கு பரிச்சயமாகும். எப்படி அக்னியிலிருந்து அம்பாள் தோன்றி வந்தாரோ அதன் நினைவாக அக்னி உற்சவம் என்று அழைக்கப்படும் தீமிதி விழாவை ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் சிறப்பாக நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் இவ்வாண்டு தீமிதி திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு மெருகூட்டினர். காலையில் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு மாலை 5 மணிக்கு தோட்டத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆற்றங்கரையிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடங்களை ஏந்தி வந்தும் சுமந்து வந்தும் ஆலயத்திற்கு முன்புறமுள்ள தீக்குழியில் தீ மிதித்தும் தீக்குழியை சுற்றி வந்தும் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். பக்தர்கள் தீக்குழி இறங்கும் நிகழ்வை 1000த்திற்கும் அதிகமான மக்கள் கண்டு பரவசமடைந்தனர். தீக்குழியில் மிதிப்பதும் தீக்குழியை சுற்றி வருவதும் மூலம் அம்பாளின் அனுகிரகம் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். ஆலயத்தின் அம்மன் சந்நிதியில் காவடி தூக்கியவர்கள், கரகம் சுமந்தவர்கள் நாதஸ்வரம் உரிமைமேளம் இசைக்க மிகவும் பக்தியோடு ஆடிய காட்சி பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. மகாபாரத கதையை நாடக வடிவிலும் ஆலயத்தின் வழிபாட்டின் மூலமாகவும் கொண்டு செல்லப்பட்டு நீதிக்கதையை கேட்ட வாழ்ந்தவர்கள் கொலும்பங் தோட்ட மக்களாகும். இத்தோட்டத்தில் வாழ்ந்த மக்கள் மகாபாரதை தொட்டு எந்த கேள்வி கேட்டாலும் அனைவரும் பதில் சொல்லும் அளவிற்கு மகாபாரத கதையுடன் இரண்டர கலந்தவர்கள் ஆவர். அதற்கு சான்று தோட்டத்தில் ஆண்டுதோறும் மகாபாரத கதையை தழுவிய பல நிகழ்வுகளுடன் 18 நாட்களுக்கு கொண்டாடப்படும் இந்த தீமிதி திருவிழாவாகும் என்றார் ஆலயத்தின் பிரதான குருக்கள் பிரக்தீஷ் பாலசிங்கம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.